மகளிர் இட ஒதுக்கீடு சட்டத்தை திருத்துவதாக கூறி மோடி அரசு நடந்து கொண்ட விதம் அதை நிறைவேற்ற முடியாத சூழலை உருவாக்கியதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி குறிப்பிட்டுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களவையில் ஒன்றிய அரசின் மசோதாக்கள் தோற்கடிக்கப்பட்டது நாட்டின் ஜனநாயகத்திற்கும் அதன் ஒருமைப்பாட்டிற்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என குறிப்பிட்டுள்ளார். महिलाओं के आरक्षण की बात नहीं थी, ये देश के लोकतंत्र की बात थी, ये देश की अखंडता की बात थी। हम कभी इससे सहमत नहीं हो सकते कि आप इस महिला आरक्षण को इस तरह से परसीमन से जोड़ें कि वो पुरानी जनगणना पर चले जिसमें ओबीसी शामिल भी नहीं है. தொடர்ந்து தமது எக்ஸல் பதிவில் குறிப்பிட்டுள்ள அவர், மகளிர் இட ஒதுக்கீடு மசோதாவை மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் தொகுதி மறுவரையுடனும் இணைத்து பிரதமர் மோடி தீய நோக்கத்துடன் மேற்கொண்ட முயற்சி தோல்வியடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் நாட்டின் எதிர்க்கட்சிகள் தங்கள் உறுதியையும் ஒற்றுமையையும் வெளிப்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.